நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயம் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? அதாவது வந்து நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்படின்னு கம்பேர் பண்றதா இருக்கலாம். நான் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கேன், நீ எங்க இருக்க? இது கான்ஸ்டன்ட்டா வந்து ஹியூமன் நேச்சர் தான் கம்பேர் பண்றது அப்படின்றது. பட் இது வந்து நல்லதான்னு பார்த்தீங்கன்னா, அ நாட் ஸோ நைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க வந்து அது மாரி ஒரு கம்பேரிசன் கேம்க்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து முடிவே கிடையாது. நம்ப இல்லன்னா கூட வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அதனால கம்பேர் பண்ணலாம். அதாவது எங்க கம்பேர் பண்ணலாம் அப்டின்னா வந்து, என்ன விட அவன் அறிவாளியா இருக்கிறானா, அப்ப நான் எப்படி அந்த அளவுக்கு போறது அப்டின்றது வேணா நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அத தவிர்த்து, அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, அவங்க என்ன பதவியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கு, இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்டின்னா, லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்மள கூட்டு போயிடும். அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ட தான் நம்மளுக்கு ஏற்படுத்தும். குறிப்பா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து எக்ஸ்போனென்ஷியலா வளர்ந்திருக்கு ரைட்டு தானே. அப்ப இன்ஸ்டா, ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க யூடியூப் உடைய ஷார்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே டிசை எது அதுக்கு பின்னாடி இருக்கிற ம் அடித்தாளம்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து போயிட்டு கன்சியூம் பண்ண வைக்கிறது தான். எதையாவது ஒண்ணு போய் கன்சியூம் பண்ணு அப்படின்னு சொல்றது தான். நம்மளுக்கு அது தேவையோ, தேவையில்லையோ, இப்ப பாரு நான் வந்து இத பண்ணிட்டேன், நீயும் போய் அத பண்ணு. நான் வந்து இந்த பொருள் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பயங்கரமான ஒரு டீலு. நீயும் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது. இந்த வாய்ப்ப விட்டுட்டேன்னா, இதுக்கு மேல இந்த வாய்ப்பே வராது அப்படின்னு சொல்லி, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு நம்மள கான்ஸ்டன்ட்டா வந்து கன்சியூம் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து சோஷியல் மீடியாவுடைய கோரு. இப்ப இதுல வந்து நீங்க எனக்கு இவர பிடிக்கும், எனக்கு அவர பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச அவருமே போயிட்டு எதையாவது ஒண்ணு போய் கன்சியூம் பண்ணு அப்படின்னு தான் வந்து உங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாரு. சரி, சோஷியல் மீடியாவால ஒரு சில நல்லது இருந்தா கூட, நெறையா வந்து தீமைகளும் இருக்கு. அத வந்து நம்மளால மறுக்கவே முடியாது. குறிப்பா வந்து இப்ப இந்த இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க வந்து எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அதில வந்து பணமும் சேர்ந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால வந்து நான் இத பண்றேன், அத பண்றேன் அப்படின்னு கான்ஸ்டன்ட்டா நம்மளுடைய லைஃப் வந்து அ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த இடத்துல. அதுமாரி வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க, இல்ல நம்மளுடைய பியர் குரூப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு போயிட்டு WhatsAppல ஸ்டேட்டஸ் பார்க்கறதா இருக்கலாம். இல்ல வந்து அவங்களுடைய சேனல்ஸ போயிட்டு Instaல போய் பார்க்கறதா இருக்கலாம். இது மாரி வந்து கான்ஸ்டன்ட்டா ஒண்ணு நம்மளுடைய லைஃப்ல என்ன நடக்கிறதுன்றத அப்டேட் பண்ணுவோம். இல்ல மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம். இப்படி நீங்க பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அது நம்மளுக்கே தெரியாம அத வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இதனால வந்து நெறைய விளம்பரங்கள் வருது நம்மள சுத்தி. இப்ப பாருங்களேன், ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ, இப்ப ஒரு குழந்தை ஏதாவது ஒண்ணு செய்யுது அப்படின்னா, அந்த குரூப்ல அந்த குழந்தை செஞ்ச விஷயத்த மத்த குழந்தைங்கலாம் செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கும். இதுதான் வந்து அந்த பியர் பிரஷர். இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது. அடல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அத தான் இந்த கம்பெனிஸ் வந்து கேப்பிட்டலைஸ் பண்றாங்க. இன்சிடென்டலா நான் சமீபத்தில வந்து மின்ட் உடைய யூடியூப் சேனல்ல ஒரு ஸ்கூல் ஃபீஸ பத்தி ஒரு எபிசோட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதுல வந்து இந்த பியர் பிரஷர பத்தி அவங்க ஒரு ஒரு கப்பிள் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ, இப்ப அந்த கப்பிளுடைய கிட் வந்து பொண்ணு வந்து ஃபீஸ்லாம் எவ்வளோ கட்டுறாங்க. ஒரு 3-4 லேக்ஸ் அந்த ரேஞ்சில நாங்க வந்து ஃபீஸ்லாம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதிலேயே வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என் பொண்ணோட படிக்கிற மத்த பசங்கலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் பயங்கர அஃப்ளூயன்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து வெக்கேஷன்னா வந்து அவுட் ஆஃப் இந்தியா போறாங்க. குறிப்பா வந்து டிஸ்னிலேண்ட்லாம் யுஎஸ்ல வந்து டிஸ்னிலேண்ட்லாம் கூட்டு போறாங்க. அப்ப நம்பளுக்கே வந்து ஒரு சோஷியல் பிரஷர் பில்ட் ஆயிடுது. நீங்க எப்ப கூட்டு போறீங்க? என்ன எப்ப கூட்டு போறீங்க? அப்படின்னு வந்து குழந்தைங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ, இப்போ உங்களுக்கு புரியுதா? குழந்தையிலிருந்து நீங்க வந்து அடித்தட்டுல இருந்தாலும் நம்ம கம்பேர் பண்றோம். நடுத்தட்டு வர்க்கத்துல இருந்தாலும் கம்பேர் பண்றோம். நீங்க வந்து மேல் தட்டு நல்ல வ அஃப்ளூயன்ட்டா இருந்தாலும் வந்து இந்த கம்பேரிசன் இருக்கு. இந்த சோஷியல் பிரஷர் இருக்கு. இதுலேருந்து நம்ம வந்து நம்ப கிளியரா இல்ல அப்படின்னா, நம்ம போயிட்டு இந்த இதில வந்து சிக்கிப்போம். தேவையில்லாம நெறைய செலவு பண்ணுவோம். அது வந்து கான்ஸ்டன்ட்டா நம்மள வந்து செலவு பண்ண தூண்டிக்கிட்டே இருக்கும். ஐம் நாட் சேயிங் இட் இஸ் ராங். எனக்கு வேணும்னா நான் செய்யணும். மத்தவன் செய்றான்றதுக்காக நான் செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அங்க இருக்கிற கீ டேக் அவே. இட் கோஸ் ஃபார் ஓனிங் அ பைக். இவரு வந்து இதோ இந்த பைக் வாங்கிட்டாரு. நீயும் ஒண்ணு வாங்கிக்கோ. இல்ல நானும் ஒண்ணு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறது. இல்லன்னா வந்து ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன், ஒரு ஐஃபோன் மாதிரியான ஒரு பெரிய ஒரு 30,000 1,00,000 ₹1,50,000 ஃபோன் வாங்குறது. நம்மளுடைய வருமானம் என்ன? நம்மள எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அத மீறக்கூடாதுன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள விட சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து பெரிய ஃபெயிலியர்ன்னு நெனைப்போம். அப்படிலாம் இல்லவே இல்ல. நான் எங்க இருந்து ஆரம்பிச்சேன், இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன், இல்ல நான் எங்க போணும்னு நெனைக்கிறேன், அந்த அந்த பயணத்துல நான் எங்க நிக்கிறேன், அத நோக்கி நான் வந்து வெற்றியோ, தோல்வியோ எது வந்தாலும் நான் வந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டா எடுத்துப்பேனா, இதுதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர, மத்தவங்களோட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப் சிச்சுவேஷனும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா இருப்பாரு. அவருக்கு ரூ. 1,00,000
ஒரு மாதம் செலவு பண்ணுறது ஒரு விஷயமே இருக்காது. இன்னொருத்தருக்கு வருமானமே 1,00,000 தான் இருக்கும். ஸோ புரியுதா? ஆனா 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சிருப்பாங்க. ஸோ இத 2 பேரும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஆங்கிலத்தில ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அதாவது கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆப்ட்டான விஷயம். கண்ணதாசனுடைய அந்த அர்த்தமுள்ள இந்த மதம் புக் ஒண்ணு நான் வந்து ஒரு 50% படிச்சிருப்பேன். அதில வந்து எனக்கு என்னுடைய கவனத்த ஈர்த்த ஒரு விஷயம் இது. அடுத்தவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம எண்றதே முதல்ல வந்து ஒரு மயக்கம் அப்படின்றாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது வாழ்க்கையில. இது படிச்சு பாருங்களேன். "தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்." நம்மள விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்கள பார்த்து, "எப்பா எனக்கு இருக்கிறதே ரொம்ப பெருசு அப்படின்னு நெனச்சுக்கோ" அப்படின்றது இங்க சொல்றாங்க. இத ஒட்டின ஒரு கண்ணதாசனுடைய வரி தான், "உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு" அப்படின்ற வரிகள். இத விட வேற என்ன சொல்ல முடியும்? இங்க நம்ம வந்து புதுசா சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவங்கவங்க ஏற்கனவே சொன்னத என்னுடைய லைஃப்‌க்கு இது வந்து எவ்வளோ ஆப்ட்டா பொருந்துது, இல்ல எனக்கு இருந்த அதே எமோஷன் வந்து பெரிய ஆளுமைகளுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு நெனைக்கக்குள்ள பிரமிப்பா தான் இருக்குது. எ எங்க வீட்ல கூட சொல்லுவாங்க, "நீ என்ன சேனல் நடத்திட்டு இருக்க? அரைச்ச மாவே தான் அரைச்சிட்டு இருக்க. நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? வருஷம் ஃபுல்லா அரைச்ச மாவே தான் அரைச்சிட்டு இருக்கீங்க. தோசை, இட்லி இத தாண்டி வேற என்ன பண்றீங்க?" ஸோ லைஃப் அவ்வளோதான். புதுசா சொல்றதுக்கோ அதாவது வந்து ஒரு லெவல் ஆஃப் இன்னோவேஷன் வந்ததுக்கப்புறம், அதில வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து டிங்கர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே தானே இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு. ஐஃபோன் வந்து ரூ. 1,50,000 வருஷம் வருஷம் இந்த ஆல் நியூன்னு சொல்லி வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன புதுசா அதில இருக்க ஒன்றுமே கிடையாது. ஸோ அதே தான் இங்கே லைஃப்லேயுமே பெஸ்ட்டு குவாலிட்டிஸ் என்னவோ அந்த குவாலிட்டிஸை நம்ம வந்து எமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அவ்வளோதான். ஃபைனல் டேக்அவே என்னென்னா, பணம், அவங்களுக்கு பேரு, புகழ், அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து நம்ப கீழ இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா எத பார்த்து நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மள விட ஒருத்தரு அறிவாளியா இருக்கிறாரு அப்படின்னா, "அப்பா! எப்புட்றா இப்படிலாம் இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லி அதில நம்ம வந்து அவங்கள பார்த்து கம்பேர் பண்ணோம்னா, நம்ம பிகம் பெட்டர். அது வந்து இட்ஸ் வின் வின் ஃபார் போத் ஆஃப் தெம். அது வந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷன கிரியேட் பண்ணும். நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பணத்தில கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி தப்பான முடிவுகள் எடுத்து எங்கேயோ போய் கீழ விழுந்துருவோம். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல என்னோட தயங்காம பகிர்ந்துக்கோங்க. என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க meetkarthik@protonmail.com இமெயில் பண்ணுங்க. உங்க ஃபோன் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வேற ஒரு நாள் உங்கள எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்க கார்த்திக். இது உங்க ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.